கவனித்து கேட்பதை மும்மடங்காக்குதல். மனநிலை. ஒரு நேர்மையான மனநிலையானது திறந்த மனப்பான்மைக்கு வழிவகுக்கிறது. பேச்சாளரின் முக்கிய கருத்துக்களை நினைவுபடுத்துவதை தடுக்கும் சொற்பொழிவு அல்லது போதனை குறித்த அனுமானங்களில் இருந்து விலகி இருக்கவும். கவனம் செலுத்துதல். கவனம் செலுத்தும் செயலுக்கு எதிராக விரிவுரைகளில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு விரிவுரையை தீவிரமாக கவனித்து கேட்டால் வார்த்தைகள் கருத்துக்களாக மாறுமிடத்தில் வார்த்தைகள் உங்கள் குறுகிய கால ஞாபக சக்திக்குள் நுழைகிறது. கவனிப்பு கேட்டலானது கருத்துக்கள் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துகிறது. அட்ஜஸ்ட்மெண்ட். சில பேச்சாளர்கள் தங்கள் சொற்பொழிவுகளில் பேச தீர்மானித்துள்ளதை தெளிவாக குறிப்பிடுகின்றனர். அது செல்லும் திசையை பொருட்படுத்தாமல் ஒரு சொற்பொழிவை பின்பற்ற நீங்கள் போதுமான அளவு நெகிழ்வானவராக இருக்க வேண்டும். உங்கள் குறிப்புகளுடன் அறையை விட்டு வெளியேறுவது உங்களை சிறந்த கவனித்து கேட்பவராகவும் சிறந்த குறிப்பு எடுப்பவராகவும் ஆக்கும்.